உலகெங்கும் ஒரு கேள்வி ஓங்கி ஒலிக்கிறது. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கும்போது பணக்காரர்கள் மட்டும் எப்படி இவ்வளவு வேகமாக மேலும் பணக்காரர்களாகிறார்கள்? இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. இது ஒரு திட்டமிட்ட பொருளாதார கட்டமைப்பு. இதன் பின்னணியில் உள்ள அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை இன்று நாம் விரிவாக அலசப் போகிறோம். இது ஒரு ஆழமான தேடல். முதலில் சட்டரீதியான ஓட்டைகள். வரி விதிப்பு முறைகள் யாருக்கு சாதகமாக இருக்கின்றன? நாம் உழைக்கும் பணத்திற்கு வரி கட்டுகிறோம், ஆனால் அவர்கள் பெரும் செல்வந்தர்கள் தங்கள் வருமானத்திற்கு வரி செலுத்துவதில்லை. அவர்கள் தங்கள் சொத்துக்களின் வளர்ச்சியை கடனாக பெற்று வரியை தவிர்க்கிறார்கள். இது பை பாரோ டை முறை. சாதாரண மக்கள் உழைப்பிற்கு வரி செலுத்தும் போது செல்வந்தர்கள் மூலதன லாபத்தின் மூலம் தங்கள் செல்வத்தை பல மடங்கு பெருக்குகிறார்கள். வரி சட்டங்கள் அவர்களுக்காகவே எழுதப்படுகின்றன. இந்த சட்ட நுணுக்கங்கள் சாதாரண மனிதர்களுக்கு எட்டாதவை. ஒரு சாதாரண வணிகர் வரி கட்டத் தவறினால் தண்டனை, ஆனால் பெரும் நிறுவனங்களுக்கு இது ஒரு சலுகை. இது சமமற்ற ஆடுகளம். அடுத்தது அரசியல் செல்வாக்கு. அதிகாரம் பணத்தால் எப்படி விலைக்கு வாங்கப்படுகிறது? ஜனநாயகத்தில் பணம் எப்படி ஒரு தீர்க்கமான சக்தியாக மாறப்படுகிறது? கொள்கைகள் பணத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன. லாபி எனப்படும் செல்வாக்கு செலுத்துதல் மூலம் தங்களுக்கு சாதகமான சட்டங்களை இவர்கள் இயற்ற வைக்கிறார்கள். இது ஒரு முடிவற்ற சுழற்சி. சாதாரண மக்களின் குரல்கள் பணபலத்தின் முன் மங்கிப் போகின்றன. பணம் அதிகாரத்தை தருகிறது. அதிகாரம் மேலும் பணத்தை சேர்க்க வழிவகுக்கிறது. இந்த சுவரை கடப்பது சாதாரண மக்களுக்கு மிக கடினம். இது ஒரு மூடிய வட்டம். அரசியல்வாதிகள் நிதி தரும் பெரும் நிறுவனங்களுக்கே முன்னுரிமை அளிக்கிறார்கள். சந்தை ஆதிக்கம் மற்றும் ஏகபோக உரிமை. பெரிய நிறுவனங்கள் சிறிய வணிகங்களை எப்படி அழித்து சந்தையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கின்றன? இது போட்டியை தடுக்கிறது. மூன்றாவதாக சமூக காரணிகள். தலைமுறையாக கடத்தப்படும் செல்வம் மற்றும் வாய்ப்புகள். இது ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை உருவாக்குகிறது. இது சமூக நீதிக்கு எதிரானது. ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறப்பது என்பது ஒருவருக்கு தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய முன்னிலையை தந்துவிடுகிறது. தரமான கல்வி மற்றும் நெட்வொர்க் அவர்களுக்கு எளிதில் கிடைக்கிறது. இது சம வாய்ப்பு அல்ல. உழைப்பால் கிடைக்கும் ஊதியத்தை விட முதலீடுகளால் கிடைக்கும் லாபம் பல மடங்கு வேகமாக வளர்கிறது. இதுவே இந்த இடைவெளியை இன்னும் ஆழமாக்குகிறது. மூலதனம் உழைப்பை எப்போதும் வெல்கிறது. திறமை இருந்தாலும் வாய்ப்புகள் சமமாக வழங்கப்படுவதில்லை. ஒருவரின் வெற்றி அவர் எங்கே பிறக்கிறார் என்பதை பொறுத்தே பெரும்பாலும் அமைகிறது. இது சமூக நீதிக்கு எதிரானது. தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமேஷன். இது எப்படி செல்வந்தர்களுக்கு மேலும் சாதகமாக மாறுகிறது? மனித உழைப்பை விட இயந்திரங்களும் மென்பொருளும் மலிவானதாக மாறும்போது என்ன நடக்கும்? நிறுவனங்கள் உழைப்பாளர்களுக்கு பதிலாக தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்கின்றன. இதனால் கிடைக்கும் லாபம் தொழிலாளர்களுக்கு செல்வதற்கு பதிலாக அந்த தொழில்நுட்பத்தின் உரிமையாளர்களுக்கே செல்கிறது. இது பெரும் மாற்றத்தை உருவாக்குகிறது. டிஜிட்டல் பொருளாதாரம் ஒரு சில பெரிய நிறுவனங்களின் கையில் முடங்கி கிடக்கிறது. தரவுகளே புதிய தங்கம். இந்த தரவுகளை கட்டுப்படுத்துபவர்கள் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் பின்தள்ளப்படுகிறார்கள். கடன் மற்றும் வட்டி. ஏழைகள் கடனில் மூழ்கும்போது பணக்காரர்கள் அதே கடனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு விசித்திரமான முரண்பாடு. கடனே ஒருவரை வளர்க்கும் என்று யாராவது நினைத்ததுண்டா? சாதாரண மக்கள் தங்கள் தேவைகளுக்காக வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள். இது அவர்களை வாழ்நாள் முழுவதும் உழைக்க வைக்கிறது. ஆனால் செல்வந்தர்கள் குறைந்த வட்டியில் கடன் வாங்கி அதை லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்கிறார்கள். நிதி அறிவு என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். பணத்தை எங்கே முதலீடு செய்ய வேண்டும், எப்படி வரியை குறைக்க வேண்டும் என்பது போன்ற ரகசியங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கே தெரியும். இது கல்வியின் ஒரு பெரிய இடைவெளி. கூட்டு வட்டியின் அபார சக்தி. இது பணக்காரர்களுக்கு எப்படி ஒரு மந்திரக்கோளாக மாறப்படுகிறது? பணம் தானாகவே வளர்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் பணக்காரர்களின் ரகசியம். கூட்டு வட்டியின் அபார சக்தி. இது பணக்காரர்களுக்கு எப்படி ஒரு மந்திரக்கோளாக மாறப்படுகிறது? பணம் தானாகவே வளர்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் பணக்காரர்களின் ரகசியம். ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றும் முதலீடு காலப்போக்கில் அசுர வளர்ச்சி அடைகிறது. இது சிறிய சேமிப்புகளால் ஒருபோதும் எட்ட முடியாத ஒரு வேகம். நேரம் மற்றும் பணம் இணையும் போது அது மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்குகிறது. பெரிய முதலீடுகள் தங்களுக்குள் ஒரு சுழற்சியை உருவாக்குகின்றன. இது சிறிய சேமிப்புகளால் ஒருபோதும் எட்ட முடியாத ஒரு வேகம். இதுதான் அந்த மிகப்பெரிய ரகசியம். சந்தை ஆதிக்கம் மற்றும் ஏகபோக உரிமை. பெரிய நிறுவனங்கள் சிறிய வணிகங்களை எப்படி அழித்து சந்தையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கின்றன? இது போட்டியை தடுக்கிறது. பணம் இருக்கும்போது அவர்களால் சிறிய நிறுவனங்களை விலைக்கு வாங்க முடிகிறது. இதனால் புதிய கண்டுபிடிப்புகள் முடக்கப்படுகின்றன. இறுதியில் நுகர்வோர்களான நாம் அவர்களுக்கு அடிமையாகிறோம். விலை அவர்கள் கையிலேயே இருக்கிறது. தகவல் அறிவு. சந்தையின் மாற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய லாபம். செல்வந்தர்களுக்கு இந்த தகவல்கள் எளிதில் கிடைக்கின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பே சரியான முடிவுகளை எடுக்கிறார்கள். இது ஒரு சமமற்ற போர். பணவீக்கம்.
இது யாரை அதிகம் பாதிக்கிறது? விலைவாசி உயர்வு சாதாரண மனிதனை சிதைக்கும் போது பணக்காரர்களுக்கு அது லாபத்தை தரும். இது எப்படி சாத்தியம்? பணவீக்கத்தின் போது சொத்துக்களின் மதிப்பு உயர்கிறது. நிலம், தங்கம் மற்றும் பங்குகள் வைத்திருப்பவர்கள் பயனடைகிறார்கள். ஆனால் நிலையான வருமானம் கொண்ட உழைப்பாளர்கள் தங்கள் வாங்கும் சக்தியை இழக்கிறார்கள். இது மறைமுகமான ஒரு வரி. வீட்டுவசதி ஒரு மிகப்பெரிய முதலீடாக மாறிவிட்டது. வீடுகளின் விலை உயர்வு சாதாரண மக்களுக்கு எட்டாக்கணியாக மாறும்போது முதலீட்டாளர்கள் ஆயிரக்கணக்கான வீடுகளை வாங்கி லாபம் சம்பாதிக்கிறார்கள். வசிப்பிடம் இப்போது ஒரு வியாபாரம். இது ஒரு நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, உலகளாவிய சிக்கல். வளர்ந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் இடையிலான இடைவெளியும் இதே போன்றதுதான். வறுமை ஒழிப்பு என்பது வெறும் பேச்சாகவே இருக்கிறது. உலகப் பொருளாதாரம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்து கிடக்கிறது. இது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன மாதிரியான உலகத்தை விட்டுச் செல்லும்? நாம் தீவிரமாக யோசிக்க வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வு அமைதியின்மைக்கு வழிவகுக்கும். அதிகரிக்கும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் தேக்கமடைந்த ஊதியங்கள் சாதாரண மக்களை நெருக்கடியில் தள்ளுகின்றன. ஆனால் பங்குச் சந்தைகளும் சொத்து மதிப்புகளும் மட்டும் உயர்கின்றன. இது ஒரு நிலையற்ற பொருளாதார மாடல். இந்த இடைவெளியை குறைக்க என்ன வழி? கல்வி, சமமான வாய்ப்பு மற்றும் நியாயமான வரி விதிப்பு. மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். நாம் எதை மாற்ற வேண்டும்? கொள்கைகளை திருத்த வேண்டும். சிறு தொழில்களுக்கு ஊக்கம் அளிப்பது மற்றும் கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவது நீண்ட கால தீர்வாகும். நிதி விழிப்புணர்வு ஒவ்வொரு வீட்டிலும் நுழைய வேண்டும். அப்போதுதான் ஒரு சமமான சமூகம் அமையும். சமூகத்தின் கூட்டு முயற்சி தேவை. அரசாங்கங்களின் கொள்கைகள் சாமானிய மக்களை மையமாக கொண்டிருக்க வேண்டும். பெருநிறுவனங்களின் பொறுப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். இது ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு. மாற்றத்திற்கான நேரம் இது. இந்த கட்டமைப்பு மாறாதவரை இந்த இடைவெளி குறைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. நாம் எங்கே தவறவிடுகிறோம்? விழிப்புணர்வுதான் மாற்றத்தின் முதல் படி. தகவல்களை தேடுங்கள், உண்மையை அறியுங்கள். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒரு நாள் வெடிக்கப் போகிறதா, அல்லது நாம் இதை சரி செய்யப் போகிறோமா? தீர்வு சட்டங்களிலும் கொள்கைகளிலும் இருக்கிறது. மக்களின் குரலே ஜனநாயகத்தின் பலம். உங்கள் குரலை உயர்த்துங்கள். மாற்றம் என்பது ஒரு நபரால் தொடங்க முடியாது, ஆனால் ஒரு நபரால் தூண்டப்படலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சமூக நீதி என்பது ஒரு கனவா அல்லது சாத்தியமா? பதில் உங்கள் கையில. விவாதிக்கத் தொடங்குங்கள். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தலைமுறைக்கு நாம் எதை விட்டுச் செல்லப் போகிறோம்? இந்த உண்மைகளை பகிருங்கள். ஒரு சிறந்த பொருளாதார எதிர்காலத்தை ஒன்றிணைந்து உருவாக்குவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய தலைப்புடன் சந்திப்போம். விடை பெறுகிறேன். நன்றி.